Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது Death Note episode 13 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல மீசா நம்ம லைட்ட பாத்துட்டால அவனை பத்தி நெட்ல போய் செக் பண்ணி பாப்பான். அவனோட டேட் ஆஃப் பர்த், ஹைட், வெயிட், பிளட் டைப், அப்புறம் அவனோட பேரோட மீனிங் என்ன அப்படின்னு எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு அப்படியே இம்ப்ரெஸ் ஆயிட்டான். பரவாயில்ல, பையன் ரொம்ப ரொம்ப கியூட்டான பையன் தான். என்ன அவனோட போட்டோஸ் எதுவுமே ஆன்லைன்ல இல்ல. பட் கிரா இப்படி ஒரு யங்கான பையனா இருப்பாருன்னு அவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவ தொப்பையும் தொந்தியுமா இருப்பான்னு இமேஜின் பண்ணா போல. இப்ப என்னன்னா நம்ம பையனோட அட்ரஸும் அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால இனி எப்ப வேணாலும் போய் மீட் பண்ணிக்கலாம்னு அவ்வளவு ஹாப்பி. அதே மாதிரி அவன் அந்த டைரியில எழுதி இருந்த இடம் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனா எங்கேயுமே செகண்ட் கிரா வந்த மாதிரியே இல்ல. இனி ஒரே ஒரு இடம் மட்டும் தான் பெண்டிங் இருக்குது, அங்க செக் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. இங்க நம்ம பையன் மண்டையில என்ன ஓடிட்டு இருக்குன்னா, அவன் பாத்தீங்கன்னா நோட் ப்ளூவை கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டே தான் இருந்தான். அங்கேயுமே ஃபேக்கான கிரா வந்த மாதிரியே இல்ல. இனி அடுத்த இடத்துக்கு அந்த செகண்ட் கிரா வருவானா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது டிவில ஒரு நியூஸ் ஒன்று வரும். யாரான்னு பார்த்தா செகண்ட் கிரா தான். அதாவது டிவி ஸ்டேஷனுக்கு ஆடியோ வந்திருக்கும், அது இவங்களுக்கு வந்திருக்கும்னு வைங்களேன். அவன் என்ன சொல்லியிருப்பான்னா, நான் கிராவை பார்த்துட்டேன், டிவி ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, உங்களால தான் நான் அவரை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்ன உடனே நம்ம பயலுக்கு தூக்கி வாரி போடுது. இவன் எப்ப நம்மள கண்டுபிடிச்சா? ஆயோமாலையா இல்ல அவளோட ஷினிகாமி நம்ம ஷினிகாமியை பார்த்து அவகிட்ட போட்டு கொடுத்துருச்சா? இந்த மாதிரி டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லி தானே அத்தனை பேருமே மொத்தமா கிளம்பி போனாங்க. இவனை ஃபாலோ பண்ணியும் யாரும் வரல. அப்படி இருக்கும்போது எப்படி அவ கண்டுபிடிச்சான்னு ஒன்னும் புரியல. இங்க இன்னும் டவுட் ஆயிட்டான். என்னன்னா அந்த இடத்துக்கு போனது நம்ம மட்சுடாவும் லைட்டும் மட்டும்தான். அவ கிராவை பார்த்துட்டான்னு சொல்றான்னா அப்ப நிஜமாவே லைட்டு தான் கிராவா? நான் இப்படி ஒரு சம்பவம் அந்த அவயாமாங்கிற இடத்துல தான் நடந்துச்சுங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. இங்க போலீஸ் ஆபீசர்களுக்கு எல்லாம் தூக்கி வாரி போடுது. ஏன்னா நிஜமான கிராவை கண்டுபிடிச்சு அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா அது இவங்களுக்கு தான் பெரிய தலைவலி ஆகும். அப்ப அவங்க டீம் அப் பண்ணிட்டாங்களான்னு கேட்டா அதை இன்னும் கன்ஃபார்மா சொல்ல முடியல. ஏன்னா செகண்ட் கிரா கண்டுபிடிச்சிட்டான்னு மட்டும் தான் சொல்லியிருக்கான். ஆனா எனக்கு தெரிஞ்சு இன்னுமே அவனை கான்டாக்ட் பண்ணல. அதனால இவன் என்ன பிளான் பண்ணுவான், போலீஸ் கிட்ட இருந்து செகண்ட் கிராக்கு ஒரு மெசேஜ் ஒன்னு அனுப்ப சொல்லுவான். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராவோட பேரை கேட்டு ஒரு நல்ல டீல் பண்ணுன்னு. அவகிட்ட இருந்து பேரை வாங்கிட்டாலே போதுமே, அதுக்கப்புறம் அவன் எவனா இருந்தாலும் சரி தூக்கி போட்டு வாயிலே மீச்சிருவாங்களே. லைட்டுன்னு மட்டும் சொன்னான்னா அவ்வளவுதான், டண்டன் டடங்கக்கா. நம்ம பைய உயிர் இப்ப செகண்ட் கிராவோட கையில ஊசலாடிட்டு இருக்குது. இதுக்கு செகண்ட் கிரா எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு கூட தெரியல. நம்ம பையன் இந்த விஷயத்தை எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு தெரியாம மண்டைய பிச்சுக்கிட்டு இருப்பான். அதே நேரம் போலீஸ் என்ன பண்ணிடுவாங்க, செகண்ட் கிராக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட். என்னன்னா நீ உண்மையான கிராவை கான்டாக்ட் பண்ணாத, அவன் ஒண்ணு நல்லவெல்லாம் கிடையாது, நார்மல் மக்களையே அவன் கொண்டுகிட்டு இருக்கான், அது ஒரு பெரிய குற்றம். நீ அவனை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுத்தீனாலே போதும், இந்த உலகத்தை காப்பாத்தி கிராவோட கொடுமைகளை தடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி டிவில சொல்லுவாங்களா. அதெல்லாம் கேட்டுட்டு மீசா பயங்கரமா ஷாக் ஆயிருவா. உடனே வெறிகுண்டு வேகமா கிளம்புவா. ஐயோ போச்சு, போலீஸ்ட போய் எல்லாத்தையும் போட்டு கொடுக்க போறான்னு பார்த்தா அதான் இல்ல. அவன் நான் லைட்டு கிட்ட பேச போறேன், இனிமேட்டெல்லாம் என்னால பொறுமையா இருக்க முடியாது, விட்டா வாயில வந்தெல்லாம் பேசிட்டு இருக்கானுங்க அப்படின்ட்டு நேரா லைட்டோட வீட்டுக்கே போயிருவா. அவன் தங்கச்சி தான் போய் டோரை ஓபன் பண்ணுவாளா. அவளை பார்த்த உடனே அம்புட்டு சாக்கு. என்னமா யாருமா நீன்னு கேட்டா, இந்த மாதிரி யூனிவர்சிட்டியில நம்ம லைட்டு வெயிட்டா இருக்க நோட்டை டைட்டா ஒரு மூலையில வச்சுட்டு வந்துட்டாரு, அதான் நைட்டே கொண்டு வந்து குடுக்கலான்னு வந்துட்டேன்பா. இந்த நியூஸ் லைட்டுக்கு போக என்ன பார்க்க யாருன்னு அடிச்சு போட்டு வந்து பாப்பான். அவ பாத்தீங்கன்னா நீங்க டிவில சொன்ன நியூஸை கேட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, அதை பார்த்துட்டு தான் நான் உடனே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட டெத் நோட்டை நீட்டுவா. நம்ம பயலுக்கு தூக்கி வாரி போடும். உடனே அதை தொடுவானா, தொட்ட உடனே ஷினிகாமி கண்ணுக்கு தெரியும். உடனே பயங்கரமா கடுப்பாவான், இவ தான் அந்த ஃபேக்கான கிராவான்னு. அப்புறம் என்ன வெளியில வச்சு பேசிட்டு இருந்தா டவுட் ஆகும் இல்ல. அதனால அவங்க அம்மா தங்கச்சி கிட்ட போய் இந்த மாதிரி நோட்டை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன், அதனால தான் எனக்கு கொடுக்க வந்திருக்கா, அன்னைக்கு ஒரு நாள் கேர்ள் ஃபிரெண்ட பார்த்துட்டு வரேன்னு சொன்னால அந்த பொய்யை இவ தான் சொல்லி சமாளிச்சு நேரா ரூம் கூட்டு போயிருவான். அங்க போன உடனே எப்படி நீ என்ன கண்டுபிடிச்சேன்னு கேட்பானா. அப்பவே அவளுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம பையன் ஷினிகாமி கிட்ட அந்த ஐடியில் போடலன்னு. உங்ககிட்ட ஷினிகாமி கண்ணு இருந்தாலே போதும், ஒரு பர்சனோட லைஃப் ஸ்பேனையும் அவங்க ஏஜையும் பார்க்க முடியும். ஆனா யாரு டெத் நோட்டை வச்சிருக்காங்களோ அவங்களோட லைஃப் ஸ்பேனை மட்டும் பார்க்க முடியாது. இந்த மேட்டர் தெரிஞ்சவனே நம்ம பையன் ரியூக்குவா தான் மறப்பான். அட எடுபட்ட நாய, இதை ஏன்டா என்கிட்ட சொல்லலங்கிற மாதிரி லுக்கு விட்டோன்னே, எனக்கே இந்த விஷயம் எல்லாம் தெரியாதுப்பா, தெரிஞ்சா சொல்லி இருக்க மாட்டேனாம்பா. சரி அதெல்லாம் ஓகே, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியே போலீஸ்ட மாட்டினா என்ன ஆவ அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்பான். நான் எதுக்கு மாட்ட போறேன், அதான் எனக்கு சப்போர்ட்டா உண்மையான கிரா நீங்க இருக்கீங்களே, நீங்க சொல்றதை கேட்டு நடக்கும்போது நான் ஏன் மாட்ட போறேன், நான் எல்லாம் பார்த்தா மட்டும் போதும், அவனோட பேர் என்னன்னு என்னால ஈஸியாவே சொல்ல முடியும். என்னோட கண்ணை வச்சு எல்லோட பேர் என்னன்னு கண்டுபிடிச்சு அவனை போட்டு தள்ளிடுறேன், அதுக்கப்புறம் அவனால எந்த ஒரு பஞ்சாயத்து வராதும்பா. அதுக்கு என்ன பண்ணுன்னு கேட்டா அவளை கேர்ள் ஃபிரெண்டா வச்சுக்கங்கன்னு சொல்லுவா. உடனே நம்ம பையலுக்கு என்ன தோணும்னா, அதெல்லாம் பஞ்சாயத்து இல்ல, இவகிட்ட கொஞ்சம் எதிர்த்து சண்டை போட்டாலோ இல்ல கோவப்பட்டாலோ இல்ல வேற ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனாலோ இவனையே போட்டு தள்ளுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்னொரு கவலை என்னன்னா, அவ யாமால தான் நம்ம பையல அவ பார்த்திருக்கா. அங்க பாத்தீங்கன்னா
மேல ஏகப்பட்ட கேமராஸ் இருந்துச்சு. இப்ப அவங்க அந்த இடத்த மொத்தமா அலசி பார்க்கும்போது இவளும் சரி அவனும் சரி அங்கதான் மீட் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இங்க இவங்க இப்ப புதுசா மீட் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவான் இவங்க 2 பேரும் தான் கிரான்னு. அதனால நம்ம 2 பேரும் மீட் பண்ணிட்டு ஆபத்துன்னு சொன்னா அதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து இல்லைன்னு சொல்லிட்டு அவளோட மாறுவேஷ கெட்டப்ப காட்டுவா. நான் இந்த கெட்டப்ல தான் அங்க வந்தேன், அதனால நான் யாரு என்னன்னு அடையாளம் எல்லாம் தெரியாதுன்னு போட்டோவை காமிப்பா. அதை பார்த்தோன்னா பையன் அசந்துருவான். யூக்கெல்லாம் பார்த்துட்டு எப்பா இப்படி ஒரு கெட்டப் சேஞ்சில வந்தா கண்டிப்பா யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லும். சரி மூஞ்ச மாத்திட்டா ஃபிங்கர் பிரிண்ட்ல மாட்டிக்குவியே அப்ப என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஏன்னா இவ டிவி ஸ்டேஷனுக்கு டேப்ஸ் எல்லாம் அனுப்புவால, அதுல சில பல ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஓயாமாங்கிற அந்த இடத்துக்கு வேற வந்திருக்காளா, அங்கேயுமே வந்து இவளோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருந்திருக்கு. ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி நீ தானே ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப என்ன பண்ணுவேன்னு கேட்டா அது என்னோட ஃபிங்கர் பிரிண்டே இல்ல அப்படின்ட்டு இன்னொரு கதையை சொல்லுவா. என்னன்னா இவ இதுக்கு முன்னாடி வேற ஒரு இடத்துல இருந்தாலாமா. அங்க இருந்து அவளோட ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி கோஸ்ட் வீடியோ நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒவ்வொரு டிவி ஸ்டேஷனுக்குமே டேப்ஸ் அனுப்பிட்டு இருந்தாங்க. அந்த டேப்போட டேப்பா தான் இவ டேப்பை வச்சு அப்படியே அனுப்பி விட்டுருக்கா. அப்படி இருக்கும்போது அவளோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் அதுல இருக்குமே தவிர இவளோடது இருக்க வாய்ப்பே இல்ல. நீங்க ஓகேன்னு மட்டும் சொல்லுங்க, அவளையும் நான் போட்டு தள்ளிடுறேன். என் மேல அப்படியும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்தாங்க இந்த டெத் நோட்டை நீங்களே வச்சுங்க. எப்படி இருந்தாலும் நான் தான் அதுக்கு ஓனர், என்னால அந்த ஷினிகாமிக்கான மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், எனக்கு அது பிரச்சனையே இல்லம்பா. அது மட்டும் இல்லாம நான் உங்களை கொல்லவும் மாட்டேன்ல, என்னால உங்களுக்கு எந்த ஒரு யூஸும் இல்லைன்னா நீங்களே நீ கொன்றலாமே அப்படின்ட்டு அவனுக்காண்டி அவளோட உயிரோட கூட அவ தயாராயிட்டான். நம்ம பையலுக்கு ஒன்னும் புரியல எதுக்காக இவ இந்த அளவுக்கு இறங்குறான்னு. ஆனா நம்ம பையன் தெளிவா கேட்பான், ஆமா டெத் நோட்ல சில பல பக்கங்கள் மிஸ் ஆயிருக்குதே, அதை நீ எங்கேயாச்சும் மறைச்சு வச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். உடனே அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். இன்னுமா என்னைய சந்தேகப்படுறீங்க கோபால், கோபால் ப்ளீஸ் என்னைய நம்புங்கோ, பிலீவ் மீ, நான் அந்த மாதிரி எல்லாம் எட்டப்ப வேலைய பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப இறங்கி பேசுவா. எதுக்காக நீ எனக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும், உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் அவ ஒரு பிளாஷ்பேக்க சொல்லுவா. என்னன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திருடன் இவ கண்ணு முன்னாடியே அவளோட பேரண்ட்ஸ கொன்னுட்டான். இவளால அதை ஏத்துக்கவே முடியல. நார்மலா இந்த மாதிரி எல்லாம் நடந்தா என்ன பண்ணுவாங்க, சட்டப்படி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதே மாதிரிதான் இவளும் போராடி பார்த்தா. பட் கடைசியில் என்னாச்சு, ஏகப்பட்ட பேர் இல்ல அவன் நல்லவன், அவன் தப்பெல்லாம் பண்ணல, அவனை நல்லவனே போர்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த டைம் அவனை கிரா தான் பனிஷ் பண்ணது. அன்னையில இருந்தே இவ கிராக்கு ஒரு பெரிய ஃபேன் ஆயிட்டா. சொல்ல போனா அவன் என்ன சொன்னாலும் செய்வான். அப்படி அவனுக்கு ஒரு அடிமையா மாறிட்டா. எப்பவாச்சும் அவரை மீட் பண்ணி இப்படி ஒரு ஹெல்ப் பண்ணதுக்காக அவருக்கு தேங்க்யூ சொல்லணும் அப்படின்ட்டு ரொம்பவுமே ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தவளுக்கு இப்படி ஒரு ஜாக்பாட் அடிச்சது. சோ இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் பையன் இந்த சென்டிமெண்ட் இந்த ஃபீலிங்ஸை பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டான். அவன் என்ன பண்ணிருக்கான், கேமராஸ்ல மாட்டாத மாதிரி இவனை அலையாக்கா கண்டுபிடிச்சிட்டா. அது மட்டும் இல்லாம ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் இவ எவிடன்ஸா கொடுக்கல அப்படின்னா இவ முட்டாள் இல்ல பிரில்லியன்ட்னு அவனுக்கு புரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம நான் உங்களுக்கு ஒபே பண்றேன், உங்களுக்காக சாக கூட தயாருங்கிற மாதிரி சொல்லிட்டா. இதுக்கு மேல ஒரு அடிமை தேவையா என்ன? அதனால நேரா போய் அவளை கட்டி பிடிச்சு, எனக்கு புரியுது பட் என்னால உன்னோட பாய் ஃப்ரெண்டாலாம் இருக்க முடியாது, உன்னோட கண்ணை வச்சு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் இருக்குது, அதை வேணா நான் ஒரு வேல்யூபிள் வெப்பனா யூஸ் பண்ணிக்கிறேன்னு ஓப்பனாவே சொல்லிடுவான். உடனே அவளும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ஆனா உங்களுக்கு என்னைய பிடிக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுவான். சோ இப்போ 2 கிராவுமே ஒன்னு சேர்ந்துட்டாங்க. இப்போ மத்தவங்களை கொல்ற 2 ஷினிகாமிஸ் நம்ம பைய கண்ட்ரோல்ல இருக்குது. அந்த டைம் நம்ம பயலோட மூஞ்சா பார்க்கணுமே. ஆரம்பத்துல இருந்து அவனை ஹீரோவா தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். நான் இப்போ தான் பைய கொஞ்சம் கொஞ்சமா வில்லனாவே மாறான். சரி இப்போ இந்த டைம்ல நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, லைட்டுக்கா இல்ல எல்லுக்கா? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நம்ம பைய இவ கூட சேர்ந்துட்டு என்னெல்லாம் ஆட்டம் ஆட போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.